லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம மார்க் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் சாம் கூட அது சாம்னே தெரியாமல் ஒரு சண்டை போட்டிருப்பான். அதை பற்றி தான் இப்போ மேம் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அதை கரெக்டாக ஹச்ஆர் நோய் வேற பார்த்து வீடியோ எடுத்துடுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க ஓடி போய் ஆஃபீஸில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதோட அவங்க கண்டிப்பாக இந்த மார்க்குக்கும் மானுக்கும் அஃபேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபினான்ஸ் லேடி கூட ஆமாம் ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எம்ப்ளாயி கனி தான் சேச்சா அப்படிலாம் இருக்காது, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, மான் ரொம்ப நல்ல பொண்ணு, அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின் கூட ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம ஹச்ஆர் நோய் மட்டும் இல்லை இங்கே வீடியோ பாருங்கள், 2 பேரும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் கனி யோசிச்சு ஒருவேளை லேடி பாஸ் இதனால தான் நம்ம மானை ஃபயர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லவும், உடனே ஆன்டிமியும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம லேடி பாஸ் எப்பயாச்சும் யாரையாவது ஃபயர் பண்ணால் லவ் அஃபேர் இருந்தால் மட்டும்தானே ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் யார் கூடவும் செக்ஸே வச்சுக்கிட்டதில்லைன்னு வேற சொல்ல, அதை கேட்டதும் சின் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு செக்ஸ் வச்சுக்கலையா, இல்லை எதிர்த்தாப்புல இருந்த பர்சனுக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உனக்கு வெக்கமாகவே இல்லையான்னு சொல்லி ஆன்டிமி வேற அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட அவங்க சே ஏன்டா மான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலோ, நான் எப்போவுமே அவளை பற்றி பெருமையாக தானே நினச்சேன், அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது, நம்ம லேடி பஸ் தான் ரொம்ப பாவம், அவங்க சொந்த ஃபியான்ஸே எம்ப்ளாயுமே சேர்ந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, அவங்கள நினச்சாதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்கே பக்கத்தில் நின்று சாம் வேற கேட்டுடுறா. அடுத்த சீன்லேயே நம்ம சாம் மானை மாடிக்கு வர சொல்லியிருப்பா போல. மான் மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாம் அங்கே வந்ததுமே மானோட கையை பிடிச்சி இழுத்து, இதுக்கு முன்னாடி நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் எங்கள் அம்மா கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சாம் என்னது அம்மா கூடவா, இப்போ தான் எம்ப்ளாயிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீ மார்க் கூட பேசிகிட்டு இருந்த, அதுவும் கையை பிடிச்சி வேற பேசிகிட்டு இருந்தியாமே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மான் திருன்னு முடிச்சுக்கிட்டு சாம் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ எனக்கு துரோகம் பண்ணுறியா, நீ எதுக்காக மார்க்கை போய் சீக்கிரட்டாக பார்த்த, அதுக்கு மான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாம், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல வந்தா, அப்புறம் என்னை எப்படி புரிஞ்சுக்க சொல்கிற, நீங்கள் 2 பேரும் எதுக்காக தனியாக போய் பேசிகிட்டு இருந்தீங்களா யாரும் பார்க்காத மாதிரி, நீ எதுவும் மார்க்குக்காக வேலை பார்க்குறியா, என்ன மாதிரியான வேலை பார்க்குற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மான் ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடியே இப்போ தானே புரியுது அவன் எதுக்காக நாங்கள் டின்னர் அவுட் போகும்போது உன்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு வந்தானே, அது இல்லாமல் ஜிம்மோட வெட்டிங்க்கு அவனே உன்னை காரில் பிக்கப் பண்ணிட்டு வர வந்தான்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டமான், நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மான் உடனே அப்செட் ஆகி, நான் தான் கேட்கணும், உங்களால் எப்படி என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினைக்க முடியுது, நான் எப்போவுமே உங்கள் கூட தானே இருக்கேன், ராத்திரியும் பகலுமா உங்கள் கூட தானே எப்போவுமே பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி நான் மார்க் கூட பேசிகிட்டு இருக்க முடியும், காதல்னா அங்கே நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு மான் ஃபீல் பண்ணி சொன்னா. அதுக்கு சாம் நீ இப்படிலாம் பண்ணும்போது என்னை எங்கேருந்து உன்னை நம்ப சொல்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு மான் நான் உண்மையாகவே எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், பேசி முடிக்கும் போது ஆக்சிடென்ட்லி அங்கே மார்க் வந்தார், அதனால தான் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, அப்போவும் நீங்கள் என்ன நம்பலைன்னா இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மான் அங்கேருந்து போக போகிறா. உடனே சாம் இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் காம் டவுன் ஆனதும் நம்ம ஒன்றா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்புறம் மான் யூகி கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. இந்த எல்லா விஷயத்தையுமே அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், லேடி சாம் வேற இந்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கா, அதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது இல்லாமல் லேடி சாம் ரொம்ப ஷார்ப் டே, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா எல்லாத்தையுமே உங்ககிட்ட உளறியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு யூகே அப்போனா நீ மார்க்கே போய் சாம் கிட்ட எல்லாம் உண்மையே சொல்ல வேண்டியது தானே, அப்போ தானே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னால், அதுக்கு மான் நானும் அதை தாண்டி நினைக்கிறேன், ஆனால் இந்த மார்க் தான் ஒத்துக்க மாட்டுறாரு, என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் வேற அவருக்கு துரோகம் பண்ணுற மாதிரி எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே சடனாக மார்க் ஓடி வந்து திரும்பவும் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். மார்க் மறுபடியும் மானை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கான். மான் சாரி, நான் உன்னை அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன், நான் எஃபியில் சாம் கூட சண்டை போட்டேன்ல, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது, சாம் கிட்ட போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடவா, நீத்தாவை நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது, அதோட நான் அவள் கூட சண்டை போட்டது எஃபியில் எல்லாத்தையுமே அவள்கிட்ட சொல்லிடவா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு மான் கண்டிப்பாக சொல்லுங்கள், இப்போவே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மான், ஒரு நிமிஷம் நான் என்னோட எனர்ஜி எல்லாம் திரட்டி நான் கொஞ்சம் தைரியமாயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மான் வெயிட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இப்போவே போய் சாம் கிட்ட நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லுங்கள், அதோட எம்ப்ளாயிஸ்லாம் வேறு நீங்களும் நானும் அஃபேர் வச்சுருக்கிறதா வேறு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உடனே மார்க் ஷாக்காகி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் நீங்கள் என் கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் அங்கே தனியாக பேசிகிட்டு இருந்தது அவங்க பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மார்க் சாரி மான், நான் உங்களுக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகளாக தேடி தந்துட்டுருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் எப்போவுமே நினச்சதே இல்லை,
நீ ரொம்ப கைண்டான பொண்ணு, சின்சியரான பொண்ணு வேலையில். அதுவும் இல்லாமல் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீ தான். அதனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமான்னு அப்படின்னு அவன் சொல்ல, என்னது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சாம் அங்கே வந்து நிற்கிறா. அவளை பார்த்ததுமே மான், லேடி சாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, சாம் வந்ததுமே மார்க்கோட சட்டையை பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டுட்டா. மறுபடியும் அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி, உனக்கு மானை பிடிச்சிருக்கா, இப்படிலாம் சொல்ல முடியுது உன்னால் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அதுக்கு மார்க், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாலும் நான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தானே சொன்னேன் உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா. அதுக்கு இவன், நீ என் மேலே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா, இந்த மாதிரிலாம் நீ இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதே இல்லையே அப்படின்னு மார்க் சொன்னான். அதுக்கு சாம், என்ன ஜெலஸ் அது இதுன்னு உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மான் தான் சாமோட கையை பிடிச்சி இழுத்து, சாம் கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு மார்க், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொன்னா. சரி சொல்லு அப்படிங்க. அதுக்கு மார்க், நான் மான ஒரு சிஸ்டராக தாண்டி வேற எந்த மாதிரியும் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னா. அதுக்கு சாம், உங்கள் 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தனியாக நின்று பேசுறீங்க, கம்பெனி உள்ளே இருந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மான் தான், நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்போ தான் இவர் இங்கே வந்தார், அதனால தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. ஆனால் சாமி இவங்க சொல்கிற எதையுமே நம்பாமல், நான் ஒன்றும் முட்டாள் இல்லை நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மான்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத சாம் அப்படின்னு சொன்னாலும், ஏன் பேசக்கூடாது, இந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்கக்கிட்ட இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு வேற சாம் சொல்லிட்டா. அதை கேட்டதுமே மான் அந்த இடத்துலயே உடஞ்சி போயிட்டா. அவளால் அந்த வார்த்தையோட வழியை தாங்க முடியாமல் கண் கலங்கிக்கிட்டே அந்த இடத்த விட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. மான் அவங்க ஆஃபீஸ் கார்டன்லேயே ஒரு இடத்துல உட்காந்து நல்லா தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. சாம் இந்த மாதிரி சொல்லிட்டால, துரோகம் பண்ணிட்டேன்னு அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அந்நேரம்னு பார்த்து அவளோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல வீட்டு பக்கத்தில் டாம், அவன் கால் பண்ணுறான். ஆனால் இவ ஃபோனை பார்க்கவே இல்லை, இவ விடாமல் அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் பார்த்தா அந்த டாமும் அந்த ஆஃபீஸ்க்கு மானை பார்க்க தான் வந்திருப்பான் போல். அவன் திரும்பி பார்த்துட்டான் மான் அழுறத. அவன் மான்கிட்ட வந்து, மான் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அவள் பக்கத்தில் உட்காடுறான். அதுக்கு மான் அவனை பார்த்து, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவன், நல்ல வேலை நான் இங்கே வந்தேன், நீ ரொம்ப நாளாக இப்போ வீட்டு பக்கமே வரதில்லைல்ல, அதான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு, நான் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ணேன், இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன், அதான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து உன்னையும் கூட்டிகிட்டு ஒன்றா வீட்டுக்கு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மான் விடாமல் அழுதுகிட்டே, எனக்கு இன்னும் கூட ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மான் அளவும் நம்ம டாம் கூட சுகமாக தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அப்புறம் அவன் மான்கிட்ட, மான் நீ ஓகே தானே, உனக்கு தெரியும்ல, நீ எப்போ வேணாலும் எதை வேணாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மான் அவனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கா. அதோட அவள் நம்ம டாமோட ஷோல்டர்லேயே சாஞ்சி தேம்பி அழுதுட்ருக்கா. அப்போ தான் டாம் கேட்குறான், உனக்கும் லேடிஸனுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கரெக்டாக. அப்போது அதை கேட்டதுமே மான் உடனே அவனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கா. டாமுக்கும் மானை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அப்புறம் அவன் மான்கிட்ட, மான் நீ ஓகே தானே, நீ இந்த அளவுக்கு வழியில் கஷ்டப்படுறேன்னா இப்போ நீங்கள் 2 பேரும் லவர்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து சாம், ஆமாம் நாங்கள் லவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறா. அதோட அவள், நல்லா கேட்டுக்கோ, நாங்கள் லவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சாம் சொல்லவும் உடனே டாம், என்னது லவ்வர்ஸா, என்ன மாதிரியான லவ் இது, யாராவது தான் லவ் பண்ணுறவங்கள அதுவும் தனியாக இந்த மாதிரி அளவிடுவாங்களா, நீ தான் மான் அழுவுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே சாம் கடுப்பாகி, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க எகிரிட்டு வரா. உடனே மான் தான் குறுக்க போய், லேடி சாம் ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால், முடியாது அப்படின்னு உடனே சொல்கிறா. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் அழுதுகிட்டே கேட்டால் கூட, சாம் நான் முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மான், இதுக்கு மேலே இவகிட்ட எதுவும் பேச முடியாதுன்னு நினச்சிட்டு, சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே டாம் கூட கிளம்ப போகிறா. டாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு போகிறா. அப்போவும் சாம் சும்மா இல்லாமல், அங்கே என்னன்னா ஒருத்தன் கூட இருக்க, இங்கே வந்தால் இவன் கூட இருக்க, எங்கே போனாலும் உனக்கு ஒருத்தன் தேவைப்படுறான்ல, இந்த மாதிரி ஆளுக்கு என்ன பேருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் மான் மொத்தமாக உடஞ்சி போய்டுறா. அவளுக்கு வார்த்தையே இல்லை. அந்த வலியோடவே திரும்பி சாமை பார்க்குறா. ஆனால் சாம் மறுபடியும், போ எங்கே வேணாலும் போ, என் மூஞ்சிலே இனிமேல் முழிக்காது அப்படின்னு சொல்கிறா. மான் எதுவுமே சொல்லாமல் திரும்பி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. மான் போனதுக்கப்புறம் இப்போ சாம் கார்டனில் அந்த இடத்துல உட்காந்து அவள் அழுதுகிட்டு இருக்கா தனியாக. மான் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அழுதுகிட்டே இருக்கா. சாம் இந்த மாதிரி சொன்னால, இன்னும் எத்தனை ஆம்பளைங்க கூட இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டு அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அப்போது யூகி அவளுக்கு கால் பண்ணி, என்னாச்சு மான், டாம் இப்போ தான் சொன்னால் உனக்கும் லேடி சாம்க்கும் ஏதோ சண்டையாமே அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு இவ, ஆமாம் யூகி, சாம் என்னை லவ் பண்ணவே இல்லை,
கொஞ்சம் கூட லவ் பண்ணல, அவங்க என்னை வெறுத்துட்டு மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கு யூகி தான், ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மான், ஃப்ரீயாக விடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறா. ஆனால் மான் விடாமல் அதுக்கப்புறம் கூட அழுதுகிட்டே தான் இருக்கா. அவள் அப்படியே தூங்கிட்ட போல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. அவள் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் வருது. இந்த டைம் நம்ம மார்க் தான் கால் பண்ணியிருக்கான். அப்போ மான், சொல்லுங்க மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டா, மான் நீ நல்லா தானே இருக்க, என்ன குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டா, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் மார்க், இப்போ தான் எழுந்திரிச்சேன்னா அதான் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. அதாவது நான் சாம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். எஃபியில் அவள் கூட சண்டை போட்டது நான் தான், ரொனால்டோ கோகோவா என்னோட அக்கௌண்டாங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். அதனால நீ அதை பற்றிலாம் எதுவும் இனிமேல் நினச்சி ஒரி பண்ணிக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறான். உடனே மான், அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, சொன்னா, நல்லா காது கிளியே திட்டுனா. என்ன பண்ணுறது, அவகிட்ட அவள் நம்மளை தப்பாக நினைக்கிறதுக்கு இந்த உண்மையெல்லாம் சொல்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்கிறான். அதோட இதுக்கப்புறம் நீ வேறு எதை நினச்சியும் கவலைப்படாதம்மான், நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத என்ன அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு இவ்வளோ சரி ஓகே மார்க் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போனால் மார்க் மறுபடியும் ரியலி சாரி மான், என்னால் தான் சாம் ஒன்றை தப்பாக நினச்சிட்டா, நம்ம 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னால், அதுக்கு மான் நீங்கள் என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம் மார்க் அப்படின்னு சொல்கிறா. நான் சாம்காகவும் உனக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, ஏன்னா அவள் உன்கிட்ட இந்தளவுக்கு ஹார்ஷாக நடந்துக்கிட்டா, அது இல்லாமல் நான் நினச்சி கூட பார்க்கல அவள் என் மேலே இந்தளவுக்கு ஜெலஸாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரி மான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமே வரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். அதோட எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.